அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி டிப்ளமோ ஐடி மெக்கானிக்கலுக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா ஆல்ரெடி 100 கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது பார்ட் 2. இதில் 101 இருந்து 200 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எல்லாருமே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்தீங்க. அது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஆன்சருக்கு 200 கொஸ்டினுக்கும் அப்லோட் ஆயிரும். கண்டிப்பாக ஸ்டே டியூன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல்ல எத்தனை கொஸ்டின் நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி மெட்டீரியல் இருந்து வந்துச்சு, ஆர்எல்ஏ அகாடமி மெட்டீரியல் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதை பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க மெட்டீரியல் வாங்கலாமா வேணாமான்ற ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 101வது கொஸ்டின், the type of follower generally where the space is limited called as. so follower ல இருந்து கேட்டிருக்காங்க. என்னங்க 101 என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபாலோவர். இதுக்கு இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் ஃபேஸ்டு ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. பிளாட் ஃபேஸ்டு ஃபாலோவர்னு எதை சொல்லுவாங்க, இந்த மஷ்ரூம் ஃபாலோவரை சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து 102, in constructing the cam profile the principle of kinematic inversion is used. The cam is imaged into the stationary and the followers allowed to the rotate in the dash direction to cam rotation. So எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட். சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், எல்லாமே கரெக்டான ஆன்சரா தான் எடுத்திருப்போம். சில இது தவறுதலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, கீழே அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு இன்னதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. 103, size of the part specified in the drawing as a matter of convenience is known as. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 103 என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 103 ஆப்ஷன் டி. அடுத்து 104, the algebraic difference between actual size and basic size. actual size and basic size என்ன பார்த்தீங்கன்னா ஏ actual deviation. சரியா? 105, the type of fit in which tolerance zone of the hole is entirely above the tolerance zone of the shaft is known as. 105 என்னன்னு பார்த்தீங்கன்னா clearance fit. என்னது clearance fit? The system expressing the size of 50.5 plus or minus 0.00 0.20 is known as. 106 என்னன்னு பார்த்தீங்கன்னா bilateral system. இது நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. In the tanning manufacturing process, what level of IT grade of tolerance can be produced? 107 option B 6 to 12. 108, the dimensions of matting parts according to the whole basis system are given as follows. ஸோ இதுல இருக்கிறதுல எது ஹோல் பேசிஸ் சிஸ்டத்துக்கு டைமென்ஷன்ஸ் அலவன்சஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க 25 இதுக்கு என்னது, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்பர் லிமிட்டுக்கு லோயர் லிமிட்டுக்கும் இடையே உள்ளதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அலவன்ஸ். இது 0.02 mm. சரியா? நெக்ஸ்ட், பால் பியரிங்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் பை. பால் பியரிங்ஸ் எதனால, நம்பர் ஆஃப் பாலை வச்சுதான் டெசிக்னேட் பண்றாங்க. கிளியரன்ஸ் ரேஷியோ ஆஃப் பியரிங் இஸ் டிஃபைன்டு பை வேர். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஆன்சர் என்னங்க, 110 என்னன்னு பார்த்தீங்கன்னா C by D. அதாவது the ratio between diameter clearance and the diameter of journal bearing is called the clearance ratio. In slide contact bearing, it load act as perpendicular to the axis of the shaft. It is called 111 என்னன்னு பார்த்தீங்கன்னா journal bearing. என்னது journal bearing. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, journal bearing சொல்லுவாங்க. அதே மாதிரி இது என்னது, த்ரஸ்ட் பியரிங் தான் ரேடியல் பியரிங் சொல்லுவாங்களா? ஓகே, 111 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜர்னல் பியரிங். சரியா? இன் த்ரஸ்ட் பியரிங் த லோட் ஆக்ட்ஸ். த்ரஸ்ட் பியரிங்ல லோட் எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாங் த ஆக்சிஸ் ரொட்டேஷன். த ரேட்டட் லைஃப் ஆஃப் பியரிங் வேரியஸ். 113 என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்வெர்ஸ்லி அஸ் எ கியூப் ஆஃப் லோட். பாபிட் மெட்டல் இஸ் ஆப்ஷன் ஏ, டின்னு ஆன்டிமனி காப்பர். The property of material resist fracture due to a high impact load is known as. 115 என்னன்னு பாத்தீங்கன்னா டஃப்னஸ். இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. சரியா? அடுத்த வீடியோ உங்களுக்கு வரப்ப தெரியும். அதுக்கப்புறம் இனிமேல் அந்த எக்ஸாம் டிப்ளமா மெக்கானிக்கல் எக்ஸாமுக்கு மெட்டீரியல் வாங்கலாமா வேணாமான்றது அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாமுக்கு அதுல இருந்தா கொஸ்டின் வரும். அதனாலதான் சொல்றேன், அந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். The essential mechanical property for spring material which is measured by the amount of energy absorbed per unit volume within elastic limit is known as. 116 என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 116 ஆப்ஷன் பி. ஓகேவா?
ரைட். நெக்ஸ்ட் 117. Which metal is bright and shining? White metal and can be rolled into thin sheets. Also is ductile and malleable. 117. Aluminium. இந்த bright and shiny நாலே அலுமினியம் தான் வரும். While designing heat transfer applications, generally copper is preferred because its thermal conductivity. காப்பரோட thermal conductivity என்னவா 393.5 வாட் per meter degree Celsius. அடுத்து ability of material to withstand load is called 119 என்னன்னு பாத்தீங்கன்னா strength. Which one of the following material is used for manufacturing the ball bearings? 120 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ போட்டுச்சானே உங்களுக்கு டெலகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெலகிராம்ல எல்லாருமே டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க என்ன மாதிரி பிடிஎஃப்னாலும் இமீடியட் நோட்டிபிகேஷனாலும் அதுல நம்ம தெரியும். சரியா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க 121. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரேட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்ட் சர்ஃபேஸ். ஸ்டீல் கேன் பி ஹார்ட் அண்ட் குயிக்லி பை எதுல? ஸ்டீல். 122. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்டெக்ஷன் ஹார்டனிங். இன்டெக்ஷனாலே என்னது, சடனா ரெடி பண்றது. In full annealing, hyper-attractive steel heated from 30 degrees Celsius to 50 degrees Celsius above the upper critical temperature and then cooled. என்னது? Slow in the furnace. Slow in the furnace. அடுத்து cutting force required to shear in press. Pressல cutting force என்னன்னு கேட்டிருக்காங்க 124. ஆப்ஷன் ஏ. Shear length of perimeter, shear length of material, material thickness. Which one of the following heat treatment process is used for casting? எது? Normalizing. அடுத்து tree panning is performed for. Tree panning is performed for produce a large hole without drilling. In shapers, the cutting and return speeds are constant throughout the stroke when dash mechanism is used. Dash mechanism with or quick return mechanism. An operation embossing a diamond symbol shaped pattern on the surface workpiece known as எதுன்னு பாத்தீங்கன்னா knurling. knurling பண்ண பீஸை பாத்தீங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். The rake angle provided in a branching tool usually ranges between 129 0 degree to 20 degree. Orthogonal cutting system is known as 130 two-dimensional cutting system. In lathe swing diameter over bed is 131. A largest diameter of the work that will be revolved over the lathe saddle. அடுத்து சிலிக்கா இஸ் 132 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிட் ரெஃப்ராக்டரிஸ். அடுத்து கேலண்டரிங் இஸ் 133 என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 134 the melting point of tantalum is 134 3000 டிகிரி செல்சியஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 3410 டங்ஸ்டன். சரியா? In powder metallurgy the sintering process results in 135 the sintering process result in என்னன்னு பாத்தீங்கன்னா increase density. Which are the following statements are true related to powder metallurgy? 136 ஆப்ஷன் ஏ 1 only. இது வந்து இந்த பவுடர் மெட்டலாலஜியோட அட்வான்டேஜ் அப்டேட்டிவ்ஸ்லயே வரும். அதுல இது பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவான். ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். நோ லாஸ் ஆஃப் மெட்டீரியல். In order to deliver molten metal from pouring basin to gat 137 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 138 the carburizing flame is one which there is an excess of 138 b acetylene. A taper provided on the pattern for its easy and clean withdrawal from the mold is known as 139 என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி draft allowances. அடுத்து 140 forging dies are constructed from 140 ஆப்ஷன் ஏ medium carbon grade. A contraction allowances for the material zinc in casting process 141 என்ன பாத்தீங்கன்னா 24 mm per meter. The option BCC available in email used 142 என்னன்னு பாத்தீங்கன்னா not visible to other recipients. சரியா? ஓகே. அடுத்து 143 which option not available in MS Excel? ஸோ 143 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் வரும். ஏன் அப்படின்னா எல்லா ஃபார்மட்டுமே எல்லா ஆப்ஷனுமே MS Excelல இருக்கு. சரியா? ஸோ இது தவறுதல் ஆன்சரா கீழே கமெண்ட் பண்ணுங்க. Information such as page numbers, word count, language and zoom is displayed in. ஸோ இதுல டிஸ்பிளே ஆகும், ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே ஆகும். In MS Excel,
in MS Excel in order to know the printable portion view எந்த போர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க 145 பேஜ் பிரேக் preview dash can help you make sense of worksheets constant எது 146 option B labels in MS Word paragraph marking can be created by so enter தட்டனம்னா தான் MS Wordல enter வரும் அடுத்ததுல தான் paragraph உருவாகும் 148 what is the smallest unit of worksheet in Excel 148 option C cell இதான் smallest worksheet rectangle shaped symbol in flowchart indicates இதெல்லாம் நம்ம மெட்டீரியலே இருந்திருக்கு அந்த ப்ரூஃப் வீடியோல உங்களுக்கு சொல்லுவோம் 149 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ராசஸ் சரியா அடுத்து 150 every web page has unique address called a என்னது 150 பி யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேஷன் அதாவது URL னு சொல்லுவாங்க web tv is an example of 151 web tv is an example of என்ன பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கம்ப்யூட்டர் சோ மினி கம்ப்யூட்டருக்கு தான் என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லேப்டாப் மினி கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் தான் லேப்டாப் சரியா the operation of digital computer is based on dash principle 152 சோ 52 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவுண்டிங் சோ நம்ம மெட்டீரியல்ல அடுத்த எக்ஸாமுக்கு வாங்கி யூஸ் பண்றவங்க rlacademy.com போங்க அதுல போயிட்டு ஷாப்பு போனீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியலுமே உங்களுக்கு இருக்கும் என்ன இருக்கும் சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க எல்லா மெட்டீரியலும் பாருங்க சாம்பிள் ஒவ்வொன்றும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ இதுல இருந்துதான் வரும்னு மட்டும் தான் சொல்ல முடியும் வாங்கி படிக்கிறது உங்களோட கடமை சரியா தமிழ் எலிஜிபிலிட்டிக்குல நம்ம மெட்டீரியல் தவிர வேற எங்க இருந்தும் கேட்க மாட்டாங்க நம்ம மெட்டீரியல் வாங்கி படிச்சாலே பாஸ் தான் அதே மாதிரிதான் ஜிஎஸ் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் ஏன்னா ஜிஎஸ் இப்பதான் லான்ச் பண்ணோம் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதுல இருந்து வரும் கண்டிப்பா சரியா சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுவாங்க கம்ப்யூட்டர் மெமரி தட் இஸ் நாட் எரைசபிள் இஸ் 153 எதுன்னு பாத்தீங்கன்னா ரோம்னா என்னது ரீட் ஒன்லி மெமரி இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இது வந்து எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி சரியா இன் கம்ப்யூட்டர் பயாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இதெல்லாம் நம்ம வந்து அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல பார்த்துட்டு போயிருந்தோம் பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்றத பார்த்துட்டு போயிருந்தோம் 154க்கு ஆப்ஷன் ஏ சாரி 54க்கு பி the device with more capacity is 155 எதுன்னு பாத்தீங்கன்னா டிவிடி தான் அடுத்து convert 625 into binary number சோ இந்த நம்பர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பார்க்கறப்ப இந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணனும் அப்படி நான் சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் 156க்கு ஏ சோ நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வீடியோவும் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அடுத்து the speed of super computer is specified by ஏன் பாத்தீங்கன்னா ஜி பிளாப்ஸ் அதாவது ஜி பிளாப்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அப்ரிவேஷன் கேட்பாங்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆபரேஷன் பெர் செகண்ட் இதான் வந்து அதோட ஃபுல் மீனிங் இதெல்லாம் அப்ரிவேஷன்ல கேட்டுருவாங்க அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்து IBM 1401 is here 158 second generation computer CD-ROM and pen drives are the examples of secondary memory devices அடுத்து 160 the preparatory function used to select the missing planes x and y z இதெல்லாம் நம்ம previous year questions பார்க்கறப்ப அந்த last minute revision வீடியோல நம்ம பார்த்திருப்போம் 160க்கு ஆப்ஷன் ஏ A sheet which contains the details of the sequence of the operation, the missing tools used, the tools used with their number of speeds, feeds, etc. is known as என்னது 161க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ராசஸ் பிளானிங் ஷீட் அடுத்து in CNC turning a thread cutting block of part program இந்த word F1.5 சோ இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது என்னவா pitch of thread சோ வேற ஏதாச்சும் 20 80 அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அது ஃபீட் ரேட்டா இருக்கும் சரியா in Fanuc system G04 indicates எது dual G04 indicates dual அடுத்து கூலண்ட் பத்தி சொல்லக்கூடியது CNC மிஷின்ல எது M4G கோர்ஸ்ல இருந்து 5-6 क्वेश्चन கேட்டிருக்காங்க 164க்கு பி சோ இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இத சொல்லிருக்கோம் அடுத்து in CNC programming repetitive machining operation சோ இந்த क्वेश्चन ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க கேண்ட் சைக்கிள் 166 சோ 166 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்பிண்டில் மிஷின் ஆக்சிஸ் என்ன ஆப்ஷன் சி ஓகே 166க்கு
ஆப்ஷன் சி. அடுத்து 167, which one is manufacturing attribute in parts classification and coding system? 167 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, operation sequence. In IGS optional section used in indicate the form of in which the data is specified is known as. So 168ல IGS 168. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ IGS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். இனிஷியல் கிராஃபிக் ஸ்பெசிபிக் எக்ஸ்சேஞ்ச் சாரி இனிஷியல் கிராஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே. அடுத்து 169, மில்லிங் ஆபரேஷன் சிஎன்சி சிஸ்டம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். 169 கண்டினியூஸ் பாத் மோஷன் கண்ட்ரோல். 170 M03 M04 M05 இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டூல் சாரி ஸ்பிண்டில். சரியா, ஸ்பிண்டில். அடுத்து 171 இந்த எம்ஐ கிளாஸ் கோடிங் சிஸ்டம் ஜிடி இதை யூனிவர்சல் கோட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட மெட்டீரியல்ல டைரக்டா இருக்கு. 171 என்னது டைரக்டா இருக்கு. ஆப்ஷன் டி. வாட் இஸ் BHIS ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? ஸோ அப்ரிவேஷன்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 172க்கு என்னன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரோக்ராமர்ஸ் ஹையரார்ச்சிக்கல் இன்டராக்டிவ் கிராஃபிக் ஸ்டாண்டர்ட். இன் சர்ஃபேஸ் மாடலிங் B-spline Bezier curve nerves are belonging to 173 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டபுள் கர்வ்டு சர்ஃபேசஸ். இந்த நர்வ்ஸ் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வ்ஸுக்கு நான் யூனிஃபார்ம் ரொட்டேஷனல் B-spline. 174, the 2D device dependent coordinated system. Two origin is usually located at the lower left corner of the graphics displayed called as. 174 option A, screen coordinate system. Screen coordinate system. 175, neutral file created by a translator preprocessor is read by own post processor to create native file. The translator model loop back test. Which modeling technique is used in tracing NC tool paths for continuous path visioning? 176 option B, surface modeling. In CNC programming repetitive operation பாத்தீங்களா ரெண்டு தடவை ஒரே क्वेश्चन கேட்டிருக்காங்க canned cycle. சோ முதல்ல கரெக்ட்டா ஆன்சர் செய்யணும், ரெண்டு क्वेश्चन கரெக்ட். The representation of complete object by a number of lines with their coordinates and their connectivity relationships known as. 178 option B, wireframe modeling. அடுத்து Boolean operators are used in dash representation of solid modeling. எது? CSE, constructive solid geometry. இதுவும் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. அடுத்து match the principle of action of TQM. 180க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. Which one is not a TQM dimensions? எது? டெக்னாலஜிக்கல் என்பதுதான் TQM ஓட டைமென்ஷன்ஸ் கிடையாது. 181. சரியா? ஓகே. அதுல மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கும். TQM டைமென்ஷன்ஸ்ல ஹியூமன், எக்கனாமிக், கல்ச்சரல், இன்னும் 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக். 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக். 5 என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ். 5 வந்து ப்ராசஸ். ஓகேவா? அடுத்து 182, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பாலிசி த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஸ்டாக் கால்குலேட்டட் பை. சோ என்னது? 182 ஆப்ஷன் பி, சேஃப்டி ஸ்டாக் பிளஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அடுத்து EOQ, ரூட் ஆஃப் எக்ஸ். அதாவது வெரி எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல ரூட் வந்திருக்கும், இங்க ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கனால இதுதான் வரும். சரியா? ஏன்னா நம்ம புக்ல வந்து நம்ம மெட்டீரியல்ல x is equal to root of AS by R இருக்கும். இங்க வந்து root x கேட்டிருக்காங்க, அதனால 2AS by R தான் கரெக்ட். 184, identify the correct formula to find total ordering cost when A is annual requirement, Q is quantity per order, S is ordering cost per unit. இதுவும் டைரக்டா இருக்கு. 184 என்னது? ஆப்ஷன் சி, S into A by Q. அடுத்து find out the depreciation per year by straight line method கொடுத்திருக்காங்க. straight line method
when the original value of machine rs 20,000 and expected life 10 years. So இதுக்கு உண்டான formula depreciation is equal to v minus s divided by n. n என்றது பாத்தீங்கன்னா number of years. n என்றது இதுதான் n number of years. scrap value என்றது s, original value என்றது v. அப்ப வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா 20,000 minus 2,000 divided by 10. So அப்ப என்ன வரும்? 20,000 2,000 எவ்வளவு வரும்? 18,000 divided by 10 னா 0 0 கேன்சல் ஆகும். அப்ப பெர் இயருக்கு எவ்வளவு? 1800. So டைரக்ட் ஃபார்முலா தான். சரியா? அடுத்து the selling price product of summation of profit is. selling price the product is summation of profit. எதோட சமேஷனா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். இதெல்லாம் நம்ம டயகிராம்ல இருக்கு. நம்ம புக்ல கொடுத்த டயகிராம்ல டைரக்ட் क्वेश्चंस அத பார்த்தனாலே தெரிஞ்சிருக்கும். டோட்டல் காஸ்ட் 187. The reduction is asset value over the life of span will be minimum by dash method. 187 dash method. Percentage and diminishing value method. The summation of prime cost and factory overhead is termed as. அதாவது prime cost-யும் factory overhead கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 188 என்னன்னு பார்த்தீங்கன்னா factory cost. சரியா? 189 the production of cost sells overhead incurred by the company is rupees 10,000. Find selling price product when the profit is 20%. So first selling price. selling price na enna appdi pathina total cost plus profit. total cost plus profit. இந்த total cost na எதோட summation ஆ இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா product plus sales overhead. product cost plus sales overhead plus profit. அப்ப ப்ராடக்ட் காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 10,000, சேல்ஸ் ஓவர்ஹெட் 10,000 கொடுத்திருக்காங்க ரெண்டு சேர்த்து. அப்ப இங்க 10,000 போட்டுறீங்களா? பிளஸ் ப்ராஃபிட் என்ன? 20%. அப்ப 10,000க்கு 20% ப்ராஃபிட்னா 2,000. அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 12,000. இதான் ஆச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா. சரியா? அடுத்து 190 in break even analysis the change in variable cost to change in the volume of production proportional. Sales overhead incurred in company is the difference between total cost and dash. Sales overhead நம்ம பார்த்தோம்ல. என்னது ஆன்சர்? 191க்கு ஆப்ஷன் சி production cost. சரியா? அடுத்து choose the correct formula for calculate depreciation. இப்பதான் பார்த்தோம் d is equal to v minus s by n. 193 as per the principle of stability of tenure of personal hire labor turnover indicates. அதாவது ஹென்ரி ஃபயலோட 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அதுல வரக்கூடியதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்சர் ஆஃப் பர்சனல். 12வது டாபிக் நினைக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் லேபர் வந்தாங்கன்னா அது வந்து பேட் மேனேஜ்மெண்ட். அதாவது மினிமமான லேபரை வச்சுக்கிட்டு மேக்சிமம் எஃபிஷியன்சி கொடுக்கறது இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்சரோட முக்கியமான ரோல். அடுத்து அக்கார்டிங் டு மெகர்கர்ஸ் ஒய் தியரி மேன் வாஸ் டேஷ் அட் ஒர்க். ஸோ எக்ஸ் தியரினா நெகட்டிவ், ஒய் தியரினா பாசிட்டிவ். இதுவும் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. குட் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். Work study is concerned with improving present method and finding standard time. அடுத்து arrange the order of contribution in industrial engineering and management. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த கால வரிசை படுத்த சொல்லியிருக்காங்க. அசன்னிகால யார் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடம் ஸ்மித், அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் வாட். ஸோ 196க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 197 the fourth need of people is referred as dash according to the Maslow hierarchical theory. இதெல்லாம் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கொடுத்திருப்போம். நாலாவது என்ன பாத்தீங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ். 197க்கு ஆன்சர் என்ன? எஸ்டீம் நீட்ஸ். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். 198 என்ன பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆப்ஷன் டி. இதுவும் அந்த ஹைரார்ச்சிக்கல்ல இருக்கக்கூடியதான். ஃபுட்டுனா என்னது? பிசியாலஜிக்கல், செக்யூரிட்டினா சேஃப்டி. இதை வச்சு நம்ம ஆப்ஷன் டி போட்டிருக்கோம். அடுத்து in ranking method is job evaluation system. jobs are ranked to highest to lowest level. சரியா? அடுத்து 200 arrange the order of job evaluation process. ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஜாப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க, வேஜ் டிட்டர்மினேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் அனாலிசிஸ். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா போன தடவை 100க்கு 45 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ப்ரூஃப் வீடியோல ஓவராலா எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலா சொல்ல போறோம். மறக்காம என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியல் யாரு வேணும்னா நம்மளோட அகாடமில போயிட்டு இப்ப இருந்தே வாங்கிக்கோங்க. இதுல இருந்து மட்டும்தான் வரும்.
பாதிக்கு பாதி நம்மளோட மெட்டீரியல் இருந்துதான் வரப்போகுது. அதனால வந்து என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து அப்கமிங்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் கொடுக்க போறோம். வேற எது வேணும்னாலும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.